அவர் இறந்து போகிற அன்னைக்கு கூட ஒருத்தவங்களுக்கு பிளட் கொடுத்துட்டு தான் இறந்தாங்க. எங்களால் அவரை காப்பாற்ற முடியல. ஸோ நீங்கள் உங்களால் ஒரு உயிரை காப்பாற்றலாம், நீங்கள் காப்பாற்றிங்க நம்புகிறேன். தன் தந்தையின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நாளில் அவரை பெருமைப்படுத்தும் விதமாக அவரது குடும்பத்தினர் இரத்த தானம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் ஜிஆர்பி தெருவை சேர்ந்த அரசு விழுப்புரம் மருத்துவமனையில் இரத்த வங்கி ஊழியராகவும் பல சமூக பிரச்சனைகளில் சமூக சேவகர் மணிகண்டன் ஈடுபட்டு வந்துள்ளார். 19 முறை இரத்த தானம் செய்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வந்தார். இவர் வருடத்தில் 3 முறை இரத்த தானம் செய்வார். அது மட்டுமல்லாமல் பல சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தும் உள்ளார். கடந்த ஆண்டு விபத்தில் மணிகண்டன் உயிரிழந்துள்ளார். இவர் இறந்து 1 வருடம் முடிவடைந்த நிலையில் மணிகண்டனின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நாளில் மணிகண்டனின் மகன்களான ராகுல், வீரேந்தர், தாயார் தவமணி மற்றும் உறவினர்கள், நண்பர்கள், தன்னார்வலர்கள், மாணவர்கள் மற்றும் மனிதம் காப்போம் அறக்கட்டளை இணைந்து விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் உள்ள அரசு மருத்துவமனையில் மணிகண்டனை பெருமைப்படுத்தும் விதமாக இரத்த தான முகாமை நடத்தினர். இவர்களுக்கு அரசு மருத்துவமனை சார்பில் ஒத்துழைப்பினை மருத்துவர் லதா வழங்கினார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வீரேந்தர். நான் திரு மணிகண்டன் அவரோட 2வது பையன் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா, என்னோடய அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அது முன்னாடி நாங்கள் என்ன பண்ணலான்னு இருந்தோம்னா, அவர் அரசு மருத்துவமனையில் பிளட் பேங்க்கில் ஒர்க்கராக இருந்தாங்க. ரத்த வங்கியில் அவர் பல பேருக்கு ரத்த தானம் கொடுத்து சேவை செஞ்சதுனால அதை முன்னிட்டு நாங்களும் ரத்த தானம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு முன் வந்திருக்கோம். ஸோ மனிதன் காப்பம் மூலயமா சந்திர அண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து மணி மாணவர்களிருந்து என் அண்ணன் ராகுல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் இதை கொடுக்கலான்னு வந்திருக்கோம். இது மூலமாக எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நிறைய பேரும் ரத்தம் உதவி பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமே. ஸோ இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம், நாளைக்கு ஒரு 20 பேர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் முன்னோக்கி வாங்க. இது ஒரு அவேர்னஸ் தான், யாரும் பயப்பட வேண்டாம். நிறைய பேர் ரத்தம் கொடுக்கறது பயப்படுறாங்க. நீங்கள் ரத்தம் கொடுக்கறது எதுவுமே இல்லை. என் அப்பா 1 வருஷத்துக்கு 3 வாட்டி கொடுத்தாங்க. இது வரைக்கும் 19 வாட்டி கொடுத்துருக்காங்க. கடைசி காலகட்டத்து வரைக்குமே கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அவர் இறந்து போகிற அன்னைக்கு கூட ஒருத்தவங்களுக்கு பிளட் கொடுத்துட்டு தான் இறந்தாங்க. ஸோ எங்களால் அவரை காப்பாற்ற முடியல. ஸோ நீங்கள் உங்களால் ஒரு உயிரை காப்பாற்றலாம், நீங்கள் காப்பாற்றிங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.